நெஞ்சடைத்து இறந்தவனின் முகநூல் பக்கத்தை பார்க்க நேர்ந்தது. அவனது 16ஆம் நாளில். பக்கங்களெங்கும் கனத்த மௌனம் பாறையாக இறுகி கிடக்கிறது. அதற்குள் ஜெலட்டின் குச்சாக மறைந்திருக்கும் வலியின் திரியில் பாறையின் பின்புறத்திலிருந்து கேட்கிற காதல் மனைவியின் கூக்குரலும் பருவ மகளின் விசும்பலும் எந்நேரத்திலும் நெருப்பை வைக்கலாம். குடும்பத்துக்கே அபயம் தந்த அவனது சிரிப்பூரும் புகைப்படம் ஒன்றும் சிதறப்போகிறது. யார் யாரோ மாட்டி வைக்கும் செய்திகள் உதிர்ந்துவிட்ட மாவடுகளாக துவர்க்கின்றன. விழுந்திருக்கும் விருப்பங்கள் வயிற்றிலேயே மறித்துவிட்ட கருவாகி அந்த பக்கங்களை நீலம் பாரிக்க வைக்கின்றன. ஒருபோதும் உயிர்க்க விரும்பாத அந்த பக்கத்துக்கு வந்தபடி இருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுகளை கன்ஃபார்ம் செய்வது யாராக இருக்கும்? இது எப்போவுமே தோன்ற ஒரு விஷயம்தான். இறந்து போனவங்க அவங்களுடைய அந்த பக்கத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுல சில சமயங்களில் போய் பார்க்குறோம். அதில் நட்பழைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது அது ஒரு மனசில் பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.